अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व बिही नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 2வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். இந்த மார்க்கத்திற்கு எஜமான் சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த மார்க்கத்திலே நம்ம இருப்பதற்காக அவனிடத்தில் தான் கூலி எதிர்பார்க்க இருக்கிறோம். அவன் எந்த முறையில் நாம் செயல்பட வேண்டும் என்று கட்டளை இருக்கிறானோ அப்படி செயல்பட்டால் தான் அவனிடத்திலே கூலி எதிர்பார்க்க முடியும் என்கிற வகையில இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக இறைவனுடைய வஹி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய சான்றுகளை சொன்னோம். அவருடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் திருமறையில அடுக்கடுக்காக எடுத்து பார்த்தீர்களேயானால் இந்த விஷயத்தை தான் அதிகமான அளவில் எல்லாம் சொல்லியிருக்கான். தொழுகை, நோன்பு, வணக்கங்களை சொல்வதை விட யார் சொல்லு கேட்க போறேன் இதான் இந்த மாதிரியான அடிப்படையில் உள்ள விஷயம் தான் குர்ஆன் நெடுங்க நீங்க பார்க்கலாம். என்னை விட வேற ஒருத்தர் சொல்லித்தர முடியுமா? ஏன் மார்க்கத்தில் நீ கைய வைப்பியா? எனக்கு நீ மார்க்கத்தை சொல்லித்தர போறியா? இந்த மாதிரியான தோரணையில் அமைந்த வசனங்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அப்ப ஹுக்குமல் ஜாஹிலியத் யபூன், இவர்கள் அறியாமை கால தீர்ப்பை தான் எதிர்பார்க்கிறார்களா? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வை விட அழகான தீர்ப்பு சொல்றோம் யார்? நான் அல்லாஹ் இருக்கிறேன், உங்களுக்கு என்னை விட அழகா தீர்ப்பு சொல்றது யார் இருக்கா? இதை செய்ய இதை செய்யாதுன்னு நான் சொல்றதை விட வேற யாரும் உங்களுக்கு அழகா சொல்லி தந்துருவாங்களா? வேற யாரும் சொல்வது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அது ஜாஹிலியாவான ஹுக்குமு, அதாவது மடத்தனமான அறியாமை நிறைந்த தீர்ப்பு என்று அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வாகிய நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு, முடிவு, சட்டம் அது அறிவுடையது, அழகானது. நான் அல்லாத மற்றவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்தை நீங்கள் என்னுடைய சட்டமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது அறியாமை கால தீர்ப்பு என்று அல்லாஹ் தன்னுடைய அந்த சட்டம் வகுக்கிற அதிகாரத்தில் நான் ஒரு அழகா சொல்றேன். அதிகாரம் எனக்கு தான் இருக்கு, என்னை விட அழகான முறையில் யாரும் சட்டம் வகுக்க முடியாது என்று 5வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில பேருக்கு எவ்வளவுதான் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து காட்டினாலும் ஹதீஸ்களை எடுத்து காட்டினாலும் அவங்களுடைய உள்ள எப்படியாவது தடம் புரண்டு போய் அவர் சொல்ல மாட்டாரா இவர் சொல்ல மாட்டாரா என்று வெவ்வேறு ஆட்களை தெய்வங்களாக சட்டங்களை இயற்றக்கூடியவர்களாக கருதுகிற மனப்பான்மை இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால் அல்லாஹ் தந்தது போதலன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் தந்துட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் சொன்னாரா இவர் சொன்னாரா அப்படின்னு போனோமையானால் அதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் அல்லாஹ் அவர்கள் எதுவும் போதவில்லை, பத்தல, இன்னும் குறை இருக்குது, அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட நாங்க அறிந்து கொண்டோம், அந்த அர்த்தம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான், அவளும் எக்ஸிகும், இவர்களுக்கு போதவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், எதுக்கு நீ அவர் இவர்னு ஓடிக்கிட்டு இருக்கிற? அவளும் எக்ஸிகும், இவர்களுக்கு போதவில்லையா? அண்ணா அன்சல்னா அலைக்கல் கிதாப, உனக்கு நான் இந்த கிதாபை வேதத்தை இறக்கியிருக்கிறேனே, இது அவர்களுக்கு போதவில்லையா? அப்ப போதுமான எல்லாம் இதுல இருக்கிறது. இப்ப இதை தவிர வேற ஒரு வழிகாட்டுதலை, வேற ஒரு தலைவரை, வேற ஒரு சட்டத்தை நம்ம தேர்வுமையானால் அதுக்கு என்ன அர்த்தமாவது? இது போதல, அல்லாஹ் போதுமான அளவுக்கு சொல்லல, கொஞ்சம் குறை வச்சுட்டான், அதனால நாங்க வேற இடத்தை தேடுறோம் அர்த்தம் வந்துருமா? அதுதான் அல்லாஹ் கேட்கிறான். அவளும் எக்விகும் அண்ணா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், இவர்களுக்கு அன்றாடம் ஓதி காட்டப்படும் வகையில இந்த குர்ஆனை நம்ம அருளி இருக்கிறோமே, இது அவர்களுக்கு போதவில்லையா? இன்ன ஃபீ ஸாலிக லரஹ்மத்தன்
வ ذிக்ரா லிகௌமி யுமினூன், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதில் நல்ல அருளும் அறிவுரையும் இருக்கிறது. இதுல எல்லாமே இருக்கிறது. தேவையான அறிவுரை இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. அருளாகவும் இருக்கு. உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது. இரக்கத்தோட கருணையோட அல்லாஹ் எஜமான் ஆதிக்கம் செலுத்தி உங்களை சிரமப்படுத்துற மாதிரி செய்ய மாட்டான். அதுதான் ரஹமத்துங்கிறான். இதுல ரஹமத்தும் இருக்கிறது, அறிவுரை அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் கவனமா உனக்கு யாருப்பா சொல்றா? இது பத்தல, நீ வேற இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய சொல்லை கேட்காமல் தன்னுடைய இடத்துல வேற யாருடைய சொல்லையாவது வைப்பார்களே ஆனால் அவர்கள் விஷயத்தில் இவ்வளவு கடும் வார்த்தையை பயன்படுத்துறோம். உனக்கு போதும், அல்லாஹ் போதல நினைக்கிறியா கேட்கிறோம். இது 29வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். இதே கருத்துப்பட, இந்த கருத்துப்பட தான் நிறைய வசனங்கள் வருது. தில்க ஆயாத்துல்லாஹி நத்லுஹா அலைக பில் ஹக், இந்த வசனங்களை நாம் தான் உனக்கு ஓதி காட்டுகிறோம். இந்த குர்ஆனை இறக்கி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதைத்தான் நான் ஓதி காட்டுறேன் உனக்கு. இந்த வசனங்களை எல்லாம் நான் உனக்கு ஓதி காட்டுகிறேன். ஃபபி ஐய ஹதீஸின் பஅதல்லாஹி வ ஆயாத்திஹி யுமினூன், அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களுக்கு பிறகு வேற எந்த செய்தியை தான் நம்ப போறீங்க? இதுக்கு பிந்தி வேற என்ன வேணும் உனக்கு? அல்லாஹ்வே நான் இருக்கிறேன், என்னுடைய வசனங்கள் இருக்கிறது, இதுக்கு மேல வேற என்னத்தை நம்ப போகிறீர்கள்? அப்ப இதை தாண்டி வேற ஒண்ணு நீங்க எடுத்துக்கிறாதே என்ற கருத்தால சொல்றான். இது 10 கேட்கிறான். இதுக்கு மேல வேற என்ன உனக்கு வேணும்? நான் தானே ஓதி காட்டுறேன் உனக்கு, நான் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறேன். அப்ப ஓதி காட்டுற நானும் வல்லமை மிக்கவனா இருக்கிறேன், வசனமும் எனக்கு சொந்தமானதா இருக்கிறது. இதை தவிர வேற எதை நீங்கள் தேடுகிறீர்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் 45வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் சொல்கிறான். இதே கருத்தை ஐய ஹதீஸின் பஅதஹு யுமினூன், இதுக்கு பிறகு வேறு எந்த செய்தியை தேடுகிறார்கள், வேறு எதை நம்ப போகிறார்கள் அப்படின்னு சொல்லி 77வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் சொல்லி காட்டுறோம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுது என்று கேட்டால், அல்லாஹ்வாகிய ஒருவன் நமக்கு சட்டமாக இருக்கிறான் என்று இருக்கும் பொழுது, இல்ல எங்களுக்கு பெரியார்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், மகான்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், எந்த கிதாபில எழுதப்பட்டிருந்தால் ஏற்றுக்கொள்வோம், பல வருடங்களாக சமூகத்தில் நடைமுறையில் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று இருந்தால், அப்ப அவங்க எந்த இடத்துல வைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்க. அல்லாஹ் சொன்னால் எப்படி கேட்கிறதுக்கு நம்ம கடமை இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நாங்க கேட்போம், இந்த பெரியவர் சொன்னாலும் கேட்போம், அந்த தலைவர் சொன்னாலும் கேட்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அந்த அதிகார சட்டம் வகுக்கிற அதிகாரம் இருக்கு இல்லையா, அது அல்லாஹ்விடமிருந்து பறித்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துரும். அல்லது பங்கு போடுறோம், குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் பங்கு போடுறோம். இந்த நிலை வரும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி பல வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லி காட்டுறான். இன்னும் கேட்கிறான், சரிப்பா நீ வேற ரசூல்லா பார்த்தா அல்ல சொல்றான், நபி நீ அவங்கள்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேதம்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை விட வேற ஏதாவது சிறப்பா இருந்தா கொண்டு வர சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் முதல்ல அப்படி நபியை நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்கலாம். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபஅத்தூ பி கிதாபி மின் இன்தில்லாஹி ஹுவ அஹ்தா மின்ஹுமா, இதை விட சிறந்த ஒரு வேதத்தை நீ கொண்டு வா, அத்தபிஹு நான் பின்பற்றேன். சவால் விட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இது இல்ல இது சரியில்லை அங்க போற இங்க போறேன்னு சொன்னீங்கன்னா இதை விட சிறந்தன்னு உனக்கு காட்டு. இதுல பொய் இல்ல, பிராடு இல்ல, பித்தலாட்டம் இல்ல, ஏமாத்துறது இல்ல, எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது, பல தன்மைகள் இந்த குர்ஆன்ல இருக்கிறது. இதை விட சிறந்ததாக நீ வேற ஒண்ணு கொண்டு வருவியா? நீ எதை கொண்டு வந்தாலும் இது இதை விட சிறந்ததா இருக்காது, இதுக்கு சமமா கூட இருக்காது, இதுக்கு மட்டமா தான் இருக்கும் நீங்க எந்த இதை கொண்டு வந்தாலும். அப்ப எதற்காக வேண்டி இதை விட்டுட்டு வேற ஒன்றை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வேதம் உங்களுக்கு போதவில்லையா என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான். இது 28வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் என்று கேட்டால், அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர வேற ஒன்றை நம்ம வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்வது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பறிப்பது, குறைப்பது என்ற கருத்தை இருந்து வருகிறது. அதுபோக இதுல விளங்கிருச்சு எல்லாமே. ஆனா அல்லாஹ் நம்முடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு எப்படி சொன்னாலும் புரியாத மக்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தையில ஒரு விதமான ஸ்டைல சொன்னதான் ஒருத்தருக்கு புரியும். அதனால பல ஸ்டைல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியா சொல்லும் போது புரியாத சில பேர் இருந்தான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவோமேங்கிறதுக்காக இதே விஷயத்தையே எத்தனை வகையான வார்த்தைகள் எப்படி சொல்றான் பாருங்க. இத்தபே மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக்க, உனக்கு இறைவனிடமிருந்து எது அருளப்பட்டதோ அதை நீ பின்பற்றும். உனக்கு பின்பற்றுவதாக இருந்தால், வழி நடத்தி செல்வதாக இருந்தால் அது என்னவா இருக்கனே, உன் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை தான் நீ பின்பற்ற வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை என்று சொல்லி 606 சொல்றான். இதே கருத்தை 33வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலே சொல்கிறான்.
7வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல எதிர்மறையாகவும் உடன்பாடாகவும் 2 விதமா சொல்றான். எப்படி சொல்றான்? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டு வேற யாருடைய சொல்லி பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் அருளை பின்பற்றுங்கள் என்று மட்டும் சொல்றான் சில வசனங்கள்ல. இந்த 7:3 என்ன செய்யறான்னு கேட்டா, அவனை தவிர வேற யாரும் நீங்க பின்பற்றி விடாதீர்கள். அப்ப அல்லாஹ் எதை அருள் இருக்கிறானோ அதை நீங்க பின்பற்றணும், வேற யாருடைய கருத்தையும் சொல்லையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. அப்ப மறு தடையும் செய்கிறான். என்னை பின்பற்றுவேன் என்று சொல்லி நிப்பாட்டி கொள்ளாமல் வேற ஒருத்தன் சொல்ல கேட்கிறாத, நான் தான் இதுக்கு எஜமான், நான் தான் உனக்கு சொர்க்கத்தை தர இருக்கிறேன், நான் தான் உன்னை நரகத்தில் போட இருக்கிறேன், நான் சொன்னபடி நடந்தா தான் அதனை அடைய முடியும், வேற யாரையும் நம்பி போனேன்னு சொன்னா உன்னால் அடைய முடியாது என்பதற்காகத்தான் இவ்வளவு கடும் வார்த்தைகளை எல்லாம் எல்லாம் போடுறான். 7:3 அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எச்சரிக்கிறான். 5:48 நபியே, உனக்கு இந்த வேதத்தை நம்ம அருளி இருக்கிறோம், உண்மையான வேதத்தை அருளி இருக்கிறோம். ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், நீ அந்த மக்களுக்கு தீர்ப்பளிக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வாகிய நான் அருளி இருக்கிறேன்ல அதை கொண்டு தான் தீர்ப்பளிக்கணும். நீ நபியாக இருந்தாலும் நீ மக்கள்கிட்ட எப்படி தீர்ப்பளிக்கணும்? நான் எதை அருளி இருக்கிறேனோ அதை வைத்துத்தான் தீர்ப்பளிக்க வேண்டும். வலா தத்தபி அஹ்வாஹும், அவங்களுடைய விருப்பப்படி பின்பற்றி தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பு வழக்கு எது வந்தாலும் நான் அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ் என்ன சொன்னா நீ பாரு, யாருக்கு உத்தரவு போடுறான்? ரசூலுக்கு போடுறான். அப்ப ரசூல் என்பவரை அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறவங்க, சிறந்தவங்க, அவங்க சுயநலத்துக்காக வேண்டி எந்த விதமான முடிவை எடுத்துட மாட்டாங்க. நல்ல அறிவாளி, சிறந்த அறிவாளி, ஜீனியஸா இருந்தாங்க. அவங்களுக்கு இஷ்டப்படி தீர்ப்பளிக்க விட மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏதாவது வழக்கு வந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன்னு பார்த்துதான் தீர்ப்பளிக்கணும். நான் உனக்கு என்ன அருள் இருக்கிறேனோ அதன்படி நீ தீர்ப்பளிக்க வேண்டுமே தவிர அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீ தீர்ப்பளித்து விடாதே. தத்தபி அஹ்வாஹும், அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீ தீர்ப்பளித்து விடக்கூடாது. நான் அருளியதை கொண்டு தீர்ப்பளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு பின்பற்றுவது இதுதான் இஸ்லாத்தின் ஆதாரம். என்னுடைய வஹி மட்டும்தான், நான் அருளியதை தான் நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேற எதையும் இந்த மார்க்கத்தின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த பேசிக் மட்டும் உலகத்தில் வச்சுன்னு வைங்களேன், நமக்குள்ள 99 கருத்து வேறுபாடு போயிடும். கருத்து வேறுபாடு இருக்காது. வஹி மட்டும் தான் மார்க்கம்னு சொன்னால் அப்படி எல்லாத்தையும் கழிச்சு கட்டிடுவோம். இது வஹியா, இது மூணு வரான்னு வைங்களேன், இது குர்ஆன்ல இருக்கான்னு கேளுங்க, இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இல்ல விட்டுட்டு போ. அப்ப சண்டை ரெண்டு ஒரே மாதிரி ஆகும். மூணு ஓதுறவனு ஓதாதவன் சேர்ந்து ஓதாத மக்களை மாறிடுவோம்லங்க. இப்ப தர்கா கட்டி கும்பிடுறானா, இது குர்ஆன் வஹியில் இருக்குதா? இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி தானே. குர்ஆன் அப்படி இருக்குதா? இல்ல. நபிகள் நாயகம் சொன்னாங்களா, இல்ல விட்டு. இப்ப ரெண்டு ஒரு இருப்போமா? கத்தா மாத்தியான் என்னென்ன நாட்டில் நடவடிக்கைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வந்து நிக்கி? அது வஹி அதுக்கு இருக்கா இல்லையா? நம்ம வஹி இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்வோம், வஹி இல்லைன்னா ஏற்றுருவோம். அப்ப ரெண்டு குரூப்பா இருக்கிறோம். அப்ப எல்லா மக்களும் சேர்ந்து வஹியா இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்விடமிருந்து வஹி வரவில்லை என்று சொன்னால் அப்படியான காரியம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நிராகரிப்போம். இப்படின்னு முடிவு எடுத்தா சண்டை இருக்குமா? பிரிவுகள் இருக்குமா? எல்லாமே தீர்ந்து போய்விடும். அதுக்கு தான் இந்த ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டலாம். அது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வசனம். இந்த மாதிரி நம்ம அவங்க பெரியாரு மகானை இவங்க சொல்லி கேட்க நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஒரு வசனமே ஒரு போதுமான எச்சரிக்கையா இருக்கிறது. என்ன சொல்றான்ல, ஒத்தபிவு அஹ்ஸன மா அன்ஸல இலைக்கும் உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட அழகான இந்த போதனை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்கள் இறைவனிடத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிறது, அது அழகானதா இருக்கிறது, உளறலா இல்ல, அழகான ஒரு போதனை உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதை பின்பற்றுங்கள். மின் கப்லி அன் யாத்தியகுமுல் அஸாபு பக்தத்தன், திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் பின்பற்றி விடுங்கள். அல்லாஹ்வுடைய அஸாபு திடீர்னு வந்துடும், வந்தா மாட்டிக்கிறீங்க. அது வருவதற்கு முன்னால் நீங்கள் உடனடியாக பின்பற்றுங்கள். எதை பின்பற்றுங்கள்? அல்லாஹ்வாகிய நான் அருளிய அழகான இந்த அறிவுரையை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிட்டு, அல்லது இப்ப அஸாபு வரல, உலகத்தில் நீ இருக்கும்போது உன்னை தண்டிக்கலன்னு வச்சுக்கிறோம். அவுத்த கூன நஃப்சுன் யா ஹஸரத்தா அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா வயின் குன்து மின ஸாகிரீன், நாளை மறுமையில் நின்று கொண்டு ஆஹா அல்லாஹ் விஷயத்தில் நான் குறைவு செய்து விட்டேனே, நான் கேட்காம போய்விட்டேனே, நான் ஒரு கேலி செய்து கொண்டிருந்தேனே. குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, கேள்வி பண்றாங்கல்ல. அப்ப குர்ஆன்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்கு என்று சொன்னால் கேலி செய்து கொண்டிருந்தேனே என்று நாளைக்கு நீ சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை பின்பற்ற சொல்றான். நாளைக்கு மறுமை நாள்ல இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. எந்த வார்த்தைய?
யா அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன், கேள்வி பண்ணிட்டு இருந்துட்டேன், என்னை விட்டு அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவீங்க, அது வரக்கூடாது என்று என்றால் இங்கே நீ அழகானதை பின்பற்று, நான் அருளிய அழகானதை பின்பற்று. அவு தக்குல் லவ் அன்னல்லாஹ் ஹதானி லகுன்து மினல் முத்தகீன், யா அல்லாஹ் நீ எனக்கு நேர்வழி காட்டினா நானும் முத்தகீன் தக்வா உள்ளவன் ஆயிருப்பனே என்று நாளைக்கு சொல்லுவேன். இந்த காட்டின நேர்வழி, நான் நேர்வழி காட்டின பிறகு நீ அதை எடுத்துக்கொள்ளாம வழிகேட்டுல போயிட்டு நாளைக்கு வந்து நீ சொல்லக்கூடாது என்றால் இப்பவே நீ உலகத்தில் திருந்திக்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவு தக்குல ஹீன தரல் அதாப லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன், இல்லனா என்ன சொல்லுவ, யா அல்லாஹ் இந்த குர்ஆன் வஹீண்டாங்க நீ அருளியதை பின்பற்ற சொன்னா கேட்கல, இன்னும் ஒரு தடவை அனுப்பி விடு, போய் சரியா உன்னை பின்பற்றிட்டு வர்றேன் என்ன நீ சொல்லுவ. அது சொல்வதற்கு முன்னாடி இங்கே சரி பண்ணிக்க. அப்ப மறுமையில போனவன என்ன வளமே, ஆஹா நம்ம பின்பற்ற வேண்டியதை விட்டுட்டோமே, அங்கே அல்லாட்ட கேட்போம், யா அல்லாஹ் நீ அருளியத்தான் பின்பற்றணும், வஹீயத்தான் பின்பற்றணும், அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், திருப்பி ஒரு கையில அனுப்பு, நான் சரி பண்ணிட்டு வர்றேன். அப்ப யாரெல்லாம் சரி பண்ணிட்டு வர நம்ம சொல்ல மாட்டோம், வஹி மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லக்கூடிய நாம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். வஹி அல்லாஹ்வும் மார்க்கம், யார் சொல்லும் மார்க்கம் என்று நினைப்போமையானால் அதன்படி நம்ம அமல்களை செய்திருந்தோமையானால் அதுக்கு ஒரு மார்க்கம் கிடைக்காது. ஏன் இதை அவன் சொல்றான், எதுக்கு இந்த நிலைக்கு வர்றான்னு கேட்டா எல்லாமே கோழி முட்டையா இருக்கும். இவன் பெரிய அமல் செஞ்சா நினைச்சிட்டு இருப்பான், ஆயிரக்கணக்கான மார்க் வரும் நினைச்சிட்டு இருப்பான். அல்லாஹ் சொன்னபடி இவன் செய்யல, அவர் சொன்னார் இவர் சொன்னார், மேராஜ் வணக்கம் பராத் வணக்கம் நிறைய பாட்டு வணக்கங்களை செஞ்சுட்டு போயிருப்பான். அங்க போய் பார்த்தா முட்டையா இருக்கும், முட்டையா இருந்தா நரகத்துக்கு போகணும். அப்ப என்ன செய்வான், ஆஹா நம்ம அமல்னு நினைச்சு செஞ்சோம், அல்லாஹ் சொன்னது செய்யாம வந்ததுனால ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, இவங்க எல்லாம் கரெக்டா வஹீன்னு சொல்லி செஞ்சாங்க கரெக்டா போயிட்டாங்க, அப்பதான் விளங்குறான். விளங்கிட்டு என்னை திருப்பி அனுப்பு, நான் போய் சரியான முறையில் உன்னுடைய வஹியை மட்டும் பின்பற்றிட்டு வர்றேன்னு சொல்லுவான்னா என்ன விளங்குது, வஹியை பின்பற்றினால் மட்டும்தான் மறுமையில வெற்றி பெற முடியும். மறுமையில் போய் நிற்கும் போது வஹியை பின்பற்றாதவர்கள்லாம் ஏண்டா பின்பற்றல என்று விளங்கும் அளவுக்கு பிரச்சனை தெளிவா இருக்கும், தீர்ப்பு தெளிவாக இருக்கும். நாம வழிகட்டு நாசமா போய்விட்டோம் என்பது அவ்வளவு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் அல்லாஹ் அங்க வெளிப்படுத்துவான் என்றால் அவ்வளவு தோத்து போயிடும் அர்த்தம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றான், வேற 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 வழிகளில் போன எல்லாருமே மறுமையில் தோல்வி அடைந்து விடுவான். மறுமையில் தோல்வினா நரகத்துக்குரியவன் ஆகுறது, மறுமையில் வெற்றினா சொர்க்கத்துக்குரியவன் ஆகுறது. அனைவரும் நரகத்துக்குரியவர்களாக ஆகிறத பார்த்த பிறகுதான் யா அல்லாஹ் என்னை அனுப்பு, நான் சொர்க்கத்துக்குரிய வேலையை செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்றான். இதுக்கெல்லாம் பேசிக் என்னவா இருந்தது, இந்த இதான் அல்லாஹ் சொல்றான், வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட அழகான போதனை பின்பற்றுங்கள். இதெல்லாம் வருவதற்கு முந்தி பின்பற்றி விடுங்கள். எது வருவதற்கு முந்தி, நாளைக்கு இப்படி சொல்லவே இல்லை அப்படி சொல்ல போறீங்கள, இதெல்லாம் வருவதற்கு முந்தி இப்ப பின்பற்றிக் கொள் என்று பெரிய கருணையோடு நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். நாளை மறுமையில இந்த மாதிரி கதியெல்லாம் வராமல் வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்னதை கேட்கணும். அப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் இறை செய்திதான் என்பதற்கு இதை விட ஒரு வலுவான ஆதாரம் தேவையே இல்லை. இறை செய்தி அல்லாத வேற வஹி அல்லாத எதை ஆதாரமாக கொண்டாலும் அவங்களுடைய ஒரு அமலுக்கும் அல்லாட்ட கூலி கிடையாது. எந்த அமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் தொழுது நினைச்சிட்டு இருப்பான், இறைவன் சொன்னபடி தொழுதாதான் தொழுக, நோம்பு நினைச்சிட்டு இருப்பான், இறைவனும் தூதரும் காட்டிய முறையில் அந்த நோம்பு இருந்தாதான் நோம்பு. இவன் வேற வேற விதமாக அவர் சொன்னார் இவர் சொன்ன நோம்பு வைத்தானே, ஆனால் அதுக்கு எந்த மார்க்கும் கிடைக்காது. அப்பதான் வழங்குவான், நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நிறைய எவ்வளவு காசு பணத்தை ஹஜ்ஜிக்கெல்லாம் போறான், லட்சக்கணக்கில் செலவழிக்கிறான், அது இறை தூதர் காட்டின முறையில் இருந்தா தானே கூலி கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கும் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி போகக்கூடாது என்பதற்காகத்தான் 39வது அத்தியாயத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 39வது அத்தியாயத்தில் 55, 56, 57, 58, 59 4 வசனங்களை தொடர்ச்சியா பார்த்தீர்களே, ஆனால் இந்த எச்சரிக்கை சொல்றேன். இந்த எச்சரிக்கை, நான் அருளியதை நீங்கள் பின்பற்றணும், இல்லைன்னா இப்படி சொல்லுவீங்க. மறுமை நாள்ல வந்து என்ன செய்வீங்க, நாசமா போயிட்டேனே, கெட்டு போயிட்டேனே, உருப்படாம போயிட்டேனே, திருப்பி அனுப்புவேன், இப்படி எல்லாம் சொல்லுவேன். இப்படி சொல்லாம இருக்கணுமானால் இங்கே சரி பண்ணிக்க என்ற இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்ததாக இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வஹியத்தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் ஆலிம்கள் உலமாக்கள்லாம் கேட்பாங்க. கேட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்மளை திசை திருப்பதற்காக குர்ஆன்லாம் நமக்கு விளங்க இயலுமா, எதனால எதுக்கு அறிஞர் இமாம நம்ம தேடுறோம்னு சொன்னா, குர்ஆன் எல்லாம் சிறந்ததாங்க, குர்ஆனை விளங்குற அளவுக்கு நமக்கு என்ன இல்ல, அறிவு கிடையாது. குர்ஆனை விளங்குற அளவுக்கு அறிவு இல்லாத காரணத்தினால அந்த குர்ஆனை வைத்துக்கொண்டு பெரியார்கள் மகான்கள் என்ன சொன்னாங்க நாங்க பாக்குறோம், அவங்க குர்ஆனை விளங்கி எங்களுக்கு சொல்றாங்க, அவங்க விளங்கி சொன்னதுனால நாங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர அவங்கள சொந்தமா நாங்க எடுத்துக்கிறல அப்படின்ற ஒரு வாதி தான் அடிப்படையா இருக்கு. இந்த குர்ஆனுடைய சிறப்பு அவங்களுக்கு தெரிகிறது,
அவங்க மறுக்க மாட்டாங்க. இப்ப சொன்ன ஏதாவது மறுக்க முடியுமா? அவங்களுக்கு எதையும் மறுக்க முடியாது. அதான் சொல்றேன், வகையத்தான் பின்பற்றனே, விளங்க முடியாத குர்ஆன் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளங்க முடியாதுங்கிற ஒரு வார்த்தை வைத்து அதனாலதான் நாங்க பெரியார்களை எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது குர்ஆன் ஹதீஸ் வகையை பின்பற்றாம இருக்கிறான அதை விட மோசமான ஒரு ஆபத்தான வாதம் இது. பின்பற்றாம தொலைஞ்சு போனா அது ஒரு குற்றமாயிரும். அல்லாஹ் சொன்னது விளங்காதுன்னு சொன்னா அப்ப ஒருத்தர் விளங்குறதுக்கு உங்களை வழிகாட்டுறதுக்கு அனுப்புறேன்னு அல்லாஹ் சொல்றான். அது உங்களுக்கு விளங்கலன்னா அவனுக்கு விளக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்காத ஒன்று உங்கள்ட்ட சொல்றான்னா அல்லாஹ் யாரப்ப நான் படைச்ச படைப்புகளுக்கு புரியும்படி அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆனா யாருக்கு தெரியுமா? இந்த இப்ப அவங்க பெரியார் மகான்கள் அவ்வளவு அழகா புரியுற மாதிரி சொல்லிடுவாங்களாம். அல்லாவுக்கு புரிய வைக்க தெரியாதான். ஆனா புரிய வைக்க தெரியாத ஒரு வாத்தியாருக்கு நம்ம பள்ளிக்கூடம் வைப்போம். ஒரு வாத்தியார் இருக்காரு, யாருக்கு புரியாம பாடம் நடத்துறாருன்னா அவன் வாத்தியார் அவரு. இவங்க எந்த மாதிரி ஆக்குறாங்க? அல்லாவுடைய அல்லாவை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்லை, நாங்க பெரியவர்களை மதிப்போங்கிற அர்த்தம் தானே இருக்குது. நீ வகையை பின்பற்றாம போனா ஒரு குற்றம் ரெண்டு குற்றம் வச்சுல. வகையை பின்பற்றவும் மாட்டோம், இந்த வகை எங்களுக்கு விளங்கவும் செய்யாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யுலபியுக மிஸ்ல் கபீர், என்னைய மாதிரி எவனும் உனக்கு விளக்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனக்கு மேல ஒருத்தர் அளவு உங்களுக்கு விளக்கிடுவானோ, அப்ப என்னை விட என்னை போல எவனும் உனக்கு விளக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலமாக்கள்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? உங்கள்ட்ட உனக்கு அரபி தெரியுமா, லஹு தெரியுமா, ஷர்பு தெரியுமா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. அரபியிலான குர்ஆன் இருக்குது, அரபியில குர்ஆன் இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் அரபி தெரியுமா? அப்ப பெரியார்கள் உலமாக்கள் சொல்லுதான் கேட்போம் அப்படிமாங்க. நம்ம திருப்பி நீ கேட்கணும், சரிப்பா நீ ஷாபி ஹனஃபி மாலிக்னு சொல்றீங்க, இந்த ஆளுக்கெல்லாம் தமிழ்ல பேசிட்டு போனாங்க, நீ இமாமுக்குரிய ஷாபி இமாம் தமிழ்நாட்டுக்காரரா? அவர் அரபியில சொன்னா அது உங்களுக்கு வழங்கும். அபு ஹனீஃபா அரபியில சொல்லியிருந்தாருன்னா அது மட்டும் உங்களுக்கு வழங்கும். ஷாபிங்கிற ஒரு அரபியில சொன்னாருன்னா அது மட்டும் உங்களுக்கு வழங்கும். அப்ப பெரியார் மகான் அப்துல் கார்ஜினார் அவர்லாம் அரபிலாம் பேசினாரு, அரபியில் அவருடைய தாய்மொழி, அதெல்லாம் உங்களுக்கு வழங்க. அல்லாஹ் அரபியில் சொன்னா வழங்காது. எவ்வளவு கூறுகட்டத்தனமா சிந்திக்கிற அந்த வழிகேட்டுக்காக சைத்தான் எப்படி அவர்களுக்கு அழகாய் காட்டுகிறான். எந்த ஒரு மொழியை எடுத்துக்கொண்டாலும் தாய்மொழியை அறிந்தவர்களுக்கு தான் அது விளங்கும், அது உண்மையாது. வேற மொழி உள்ளவங்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னா வழங்கப்படுது, அவ்வளவுதான். ஒரு தந்தி வருது ஆங்கிலத்தில், சிங்கப்பூர் பையன் ஆங்கிலம் எனக்கு தெரியாத சொல்லுவீங்க, தந்தி ஆங்கிலமா இருந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்பீங்க. அப்படியா வாப்பா மொத்த போயிட்டாரு அப்படி சொல்லுவீங்க இல்லையா? விளங்கல இல்லையா? ஆங்கிலத்தை ஃபுல்லா ஏத்துக்கிற மாட்டேன் இப்படி சொல்ல முடியுமா? விசா வருது, அரபில தான் விசா வருது, எடுத்துட்டு போய் கேட்கறீங்களா இல்லையா? தமிழ்ல விசா வருது, சவுதியில இருந்து விசா வருது, என்ன வேலை, எத்தனை நாளைக்கு அந்த விசா செல்லு, என்னைக்கு போகணும், என்னைக்கு முடியும், இதெல்லாம் அந்த விசாவில் இருக்குமா இல்லையா? அது எந்த பாஷையில இருக்குது? அரபிலான இருக்குது. அப்ப உங்க சொந்த விஷயங்களுக்கு அரபில வந்தால் ஓகே, கோர்ட்ல இருந்து அரபி இங்கிலீஷ்ல சம்மன் வந்தா அதுக்கு நீங்க விளங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்ப மொழிபெயர்ப்பு வச்சு விளங்கிக்கலாம். எந்த மொழியா இருந்தாலும் அரபிய தாய்மொழியா கொண்டவன் அரபியில் வழங்கிட்டு போறான். இல்லன்னா குர்ஆன் தமிழ் மொழி வந்திருக்கிறது, ஒரு ஒன்னு ரெண்டு மொழிபெயர்ப்புல கருத்து வேறுபாடு வந்தா 4 பேர்ட்ட செக் பண்ணுங்க. ஒரு விசா வருதுன்னு வைங்கள, ஒரு ஆள்கிட்ட கேட்பீங்க, கரெக்டா சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்போம், 3 கேட்பீங்கல்ல, 3 பேர் ஒன்னா சொல்ல உறுதி அளிக்கிறீங்க. 3 பேர் சொன்னா சரிதான், இந்த விசா நல்ல விசா தான், இது லேபர் விசா தான், இது ஆசாத் விசா தான் அப்படின்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறோம். ஒருத்தர் கேட்போம், 2 பேர்ட்ட கேட்போம், 3 பேர்ட்ட கேட்போம், இப்படிதானே செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அரபி மொழியில குர்ஆன் இருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு மொழியில தான் இருக்க முடியும். தமிழ்ல வந்தா கூட வேற மொழிக்காரங்க சொல்லுவான். குர்ஆன் தமிழ்ல அல்ல வந்துட்டான்னு வைங்க, அரபு நாடுகாரன் எங்களுக்கு எங்க பாஷையில வரலையாமா, இங்கிலீஷ்காரன் வரலையாமா, இப்படி சொல்லி எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்றும் செய்ய முடியும். ஏதோ ஒரு மொழியில அல்ல தந்தாலும் கூட பொதுவாக உலக விஷயத்தில் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? நமக்கு தெரியாத மொழியில் வறுமையானால் அதன் மொழிபெயர்ப்பை எடுத்து அதற்கு மதிக்கிறீங்களா இல்லையா? அது அமல்படுத்துறீங்களா இல்லையா? 8ஆம் தேதி கோர்ட்டுக்கு வாங்க, ஆங்கிலத்தில் சம்மன் வந்தால் 8ஆம் தேதி நிக்கிறீங்கல்ல, தமிழ்ல உங்களுக்கு சம்மன் வரலையே, ஆங்கிலத்தில் வந்ததை மொழிபெயர்த்து சொன்னவன கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுறீங்கல்ல, அதே மாதிரி அரபியில சொன்னா அது மொழிபெயர்த்து புரிஞ்சுக்கிற வேண்டியதானே. இப்படி சிந்திக்கிறதுக்கு பதிலா நம்ம திசை திருப்பதற்காக வேண்டி இது குர்ஆன் அரபியில் இருக்கிற நஹ்வு படிச்சீங்களா, இலக்கணம் படிச்சீங்களா, கிராமர் படிச்சீங்களா, 7 வருஷம் படிச்சீங்களா என்று கேட்டு குர்ஆனை விட்டு அப்புறப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் இவர்கள் மதுஹப் கிதாப்னு சொல்ல அம்புட்டுமா அரபியில தான் இருக்குது, அதுவும் அரபியில இருக்கு. அரபிதான் பஞ்சாயத்தா இருக்குமே. ஆனால் நீ என்ன செய்யணும்? தமிழ்ல இந்த இமாம் இருக்காரு, 2 இமாம் பின்பற்றுவோம், இவரால் தமிழ்ல கண்டுபிடிச்சு வர்றான்னு சொன்னாலும் ஒத்துக்கொள்ளலாம். இவர்கள் எந்த மதுஹப் சொன்னாலும் எல்லாமே அரபியில தான் இருக்கிறது. அதை எப்படி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா மொழிபெயர்ப்பு வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி புரிஞ்சுட்டு குர்ஆனையே உன்னுடைய இமாம்களுடைய புத்தகத்தை மொழிபெயர்ப்பை பார்த்து உனக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து மொழிபெயர்ப்பை பார்த்து வழங்க முடியாதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனையை மொழிபெயர்ப்பு பார்த்து வழங்க முடியாதா? அப்ப இந்த குர்ஆனை இழிவுபடுத்துற விதமாக குர்ஆன் கஷ்டம், குர்ஆன் ட்ரையா இருக்கும், குர்ஆன் விளங்காது, இதெல்லாம் போய் குர்ஆன்ல விளங்காது எதுவுமே இல்லை. அதுக்கு அல்லாஹ் எவ்வளவு விளக்கம் கொடுக்குறான்னு பாருங்க. இந்த மாதிரி ஆளுக்கு குர்ஆன் விளங்காது என்று சொல்லி எவனாவது பேசிவிடக் கூடாது என்பதற்காக தான் இன்னும் சொல்றேன். இந்த குர்ஆன் அருளப்பட்ட காலத்துல இருந்த மக்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள 99% மக்களுக்கு வந்து அரபி பேசத்தான் தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அந்த மக்களுக்கு பேரை என்ன? உம்மி சமுதாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேர் உம்மி நபி, அந்த சமுதாயத்துக்கு பேர் என்ன? பஅஸபில் உம்மீன ரசூலன். உம்மி சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பினான். உம்மி சமுதாயம்னா என்ன? எழுதவும் படிக்கவும் தெரியாதவர்களை தான் உம்மி சமுதாயம்னு சொல்லுவாங்க. உம்முங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். உம்முன்னா இல்ல அரபு நாடு போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. உம்முன்னா தாயின் அர்த்தம் அரபில. உம்மி என்றால் என்ன? தாயின் அர்த்தம். உம்மின்னா தாயை சார்ந்து இருப்போம் அர்த்தம், கை குழந்தைன்னு அர்த்தம். கை குழந்தைக்கு வந்து எழுத தெரியுமா? கை குழந்தைக்கு படிக்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கிறவங்க உண்மைன்றாங்க. அதான் கை குழந்தை நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அதனால அந்த சமுதாயத்துக்கு பேர் என்னது? உம்மி சமுதாயம். தாயின் கையில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி எழுத தெரியாதோ, எப்படி படிக்க தெரியாதோ, அந்த மாதிரியான ஒரு சமுதாயமாக அந்த அரபு சமுதாயம் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த சமுதாயம் இருந்ததனால் அந்த சமுதாயத்துக்கு பேர் என்னது? உம்மி. அப்ப பெரிய பாண்டித்தியம் இல்லாத, எழுத படிக்க தெரியாத, வெறுமனே பேச்சு வழக்கில் மட்டும் அரபியை அறிந்து வைத்திருந்த அந்த மக்களை தானே வென்றெடுத்துச்சு. அவருக்கு புரிஞ்சுங்க, பெரிய பட்டதாரிக்கா புரிஞ்சுங்க. பிலால்லாம் யாரு? சுஹைபு யாரு? அம்மார் யாரு? யாசிர் யாரு? சுமையா யாரு? இவங்கெல்லாம் யாரு? இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்தாங்களே, இவங்கெல்லாம் பண்டிதர்களா? புலவர்களா? அரபு மொழியை கரைச்சி குடித்தவர்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா சுஹைபுங்கிறவர்களாம் ரோமா இத்தாலியில இருந்து வேலை தேடி வந்தவர், வேற மொழி சேர்ந்து ஒரு தொழிலுக்காக அந்த ஊருக்கு வந்து அந்த பாஷையை கத்துக்கிட்டவர். அவங்களுக்கு இந்த மார்க் விளங்கத்தானே செஞ்சு குர்ஆன். இதை கேட்டவுடனே அப்படி ஏகத்துவத்தை நோக்கி அந்த மக்கள் வந்தாங்க. விலங்குகள் நாங்க விலங்குகள் குடும்பங்கள் வந்தாங்க. விலங்குகள் என்று சொன்னா அரபு தீபகற்பமே அப்படி எப்படி இந்த மார்க்கத்தில் வந்தது? ஒவ்வொருத்தருக்கும் விலங்கு போய்த்தானே வந்துச்சு. அந்த மக்கள் யாரு? நீ சொன்ன நபு சர்பலா படித்தவர்கள் இல்லை. நபு சர்பலா கரகண்டம், அபு ஜஹீல் கரகண்டவன், அவனுக்கு தான் விளங்கல. அரபு மொழியில அவன் அபுல் ஹக்கம் பேரு, தத்துவத்தின் தந்தைன்னு அவனுக்கு பட்ட அந்த காலத்துல, இஸ்லாமிய காலத்துக்கு முன்னாடி. அப்ப தத்துவத்தின் தந்தைன்னு பேர் எடுத்த அபுல் ஹக்கம் என்று சொன்ன அபு ஜஹீலுக்கு விளங்கல, அம்மாருக்கு விளங்கு, பிலாலுக்கு, சாதாரண மக்களுக்கு விளங்குறது. விளங்காம போனது காரணம் பிடிவாதத்தினால விளங்காம போச்சே தவிர அந்த குர்ஆன் விளங்க போய்தான் அரபு தீபகற்பமே இஸ்லாத்தினுடைய கையில வந்து விழுந்தது. அவ்வளவு மக்களும் ஏகத்துவத்தை நோக்கி வந்தாங்க. இந்த போதனை அவ்வளவு லேசா இருக்கிறது, அவ்வளவு தெளிவா இருக்கிறது, அவ்வளவு எளிதாக இருக்கிறது. எந்த மனிதனும் சொல்வதை விட எளிதான முறையில் இந்த குர்ஆன் சொல்லுகிறது. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், எதை பத்தி நீ விளங்காதுங்கிற அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். இந்த ரமலான் மாசமே அதனால சிறப்புக்குரியது. நம்ம நோன்பு வைக்கிறோமே, இந்த நோன்பு எதுக்காக வைக்கிறோம்? எப்போ வேணாலும் வைக்கலாம்ல, ஷவ்வால்ல வைக்கலாம், துல்கதால வைக்கலாம்ல. இந்த ரமலான்ல வைக்கணும் இந்த முடிவு வந்தது அல்லாஹ் சொல்றான் காரணம். அல்லாஹ் சொல்ற நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன காரணம் சொல்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் அருளப்பட்டதுக்கு நன்றியாகத்தான் நோன்பு இப்ப வைக்கிறோம். குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்படாட்டி வேற கொண்டா வச்சுட்டு போகலாம். இந்த ரமலான்ங்கிற ஒரு மாதத்தை குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்க காரணத்தை எல்லாம் சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு ஹுதன் லின்னாஸ். இந்த குர்ஆன் என்ன செய்யறா? மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. என்ன மாதிரி வழிகாட்டியா இருக்கிறது? வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர் வழியை தெள்ளத் தெளிவாக சொல்கிறது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன் என்றால் வழிகாட்டவும் செய்கிறது. அந்த வழிகாட்டுவதை மூடி மறைத்து குழப்பி பாதி பேருக்கு புரிஞ்சு பாதி பேருக்கு புரியாம அப்படி சொல்லவில்லை. பையினாத்தி மினல் ஹுதா, அந்த நேர் வழியை தெள்ளத் தெளிவாக, பையினாத்தின தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது. உல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்படிப்பட்ட குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால்தான் ரமலான் மாதம் சிறப்புக்குரியது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல ரமலான் டாபிக் நமக்கு இல்லை. பிரச்சனை என்னென்றால் குர்ஆன் விளங்குதா? வசனம் தெரியுதா இல்லையா? இந்த குர்ஆன் விளங்க லேசாக இருக்க போயிட்டானே, நேர் வழியை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான் தெள்ளத் தெளிவாக நேர்வழி காட்டுதுங்கிறான் 185 வசனத்துல. இவங்க மார்க் அறிஞர்னு சொல்றவங்க சொல்றாங்க அதெல்லாம் விளங்காது, தெள்ளத் தெளிவுலாம் இல்ல, பயங்கர குழப்பம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம்.
அப்ப குர்ஆனை விட வேற ஒன்று நமக்கு என்ன செய்யாது, அவ்வளவு எளிதாக வழங்குற புத்தகம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது 54வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி, குர்ஆனை விளங்குறது லேசாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இறக்குன்னு அல்லாஹ் சொல்றான். வலகத் யஸ்ஸர்னா, நாம லேசா ஆக்கி இருக்கிறோம் குர்ஆனை லேசா ஆக்கி இருக்கிறோம் லிذிக்ரி, விளங்குவதற்கு. இவங்க கூட அலிப் வார்கள் குர்ஆன் விளங்காங்கறாங்கல, அதுக்கு புஸ்தகம் போட்டிருப்பாங்க யஸ்ஸர்னல் குர்ஆன், இதுல இருந்து போட்டாங்க. யஸ்ஸர்னல் குர்ஆன் தான் என்ன அர்த்தம், குர்ஆன் லேசா ஆக்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த அலிப் வதிபுங்கிற புஸ்தகத்துக்கு பேரை யஸ்ஸர்னல் குர்ஆன் வைக்கிற. யஸ்ஸர்னல் குர்ஆனுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா லேசா ஆக்கி இருக்கிறோம். இந்த ஆயத்துல இருந்து எடுத்து போட்டுருக்காங்க. அப்ப குர்ஆனை எளிதாக ஆக்கி இருக்கிறோம்னு சொல்லி அப்ப மட்டும் விளங்குது. யஸ்ஸர்னல் குர்ஆன் போட்டு விக்கிறதுக்கு மட்டும் அது குர்ஆன் எளிதாக இருக்குது உங்களுக்கு, இதுக்கு மட்டும் எளிதாக என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி, இந்த குர்ஆனை விளங்குறதுக்கு நான் லேசாக வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், விளங்குவோர் இல்லையா, விளங்க மாட்டீங்களாடா அப்படின்னு நல்லா கேட்கிறான். 54வது அத்தியாயத்துல 17வது வசனத்தில் கேட்கிறான். இது ரொம்ப முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குர்ஆன் ட்ரையா இருக்கும் எவன் சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு குறை சொல்றான், அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியலங்கிறான், அல்லாஹ் வழிகாட்டுவதற்கு அனுப்புனது வழிகாட்டாதுங்கிறான், அல்லாஹ் அருள் என்று சொன்னது அருள் இல்லைங்கிறான். அது பல விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு எதிராக அது அமைந்திருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்களேன், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அத்தாட்சி வந்திருக்கிறது. குர்ஆனை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வ அன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா, உங்களுக்கு ஒரு ஒளியை நம்ம தந்திருக்கிறோம். என்ன மாதிரி ஒளி? முபீனன், பளீர் என்று பிரகாசிக்கும் ஒளியை தந்திருக்கிறோம். ஒளியினாலேயே ஓரளவுக்கு எல்லாம் தெரியும். வெளிச்சம் இருந்தாலேயே இவர் அண்ணன், இவர் தம்பி, ஒரு மாமா, ஒரு மச்சா, ஒரு ஆம்பளை பொம்பளை தெரியுதா இல்லையா? வெளிச்சம் இருந்தா இருட்டாதான் ஒன்றும் தெரியாது. இப்ப லைட்ல அமைந்துச்சுன்னு வைங்களேன், யாரு என்ன எடுக்கணும் விளங்காது. வெளிச்சம் இருந்தா எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஆம்பளை எத்தனை, பொம்பளை எத்தனை, வயசானவங்க எத்தனை, எல்லாத்தையும் சொல்லிவிட முடியும். அப்ப அந்த வெளிச்சமும் அரைக்கரல வரும்ல வெளிச்சம், அந்த மாதிரி இருந்தா கரெக்டா கண்டுபிடிக்க இயலாது. அல்லாஹ் குர்ஆனுக்கு என்ன சர்டிபிகேட் குர்ஆனா, நூரன் முபீனா, பளீர் என்று பிரகாசிக்கும் ஒளி. அப்ப பளீர் என்று பிரகாசிக்கும் ஒளியில எனக்கு தெரியல சொன்னா கூட்டு போயில இருப்பானே தவிர இதுல குறை இருக்காது. பளீர் என்று வெளிச்சமா இருக்கிறது, இது யார் நாடு தெரியல. பிரச்சனை எங்க இருக்கு? கண்ணுல இருக்கு. வெளிச்சம் பளீர்ந்து இருக்கிறது, இவன் பார்க்க கண்ணை மூடி கொண்டிருக்கிறான், இல்லைன்னா குருடனா இருக்கிறான். அப்படிப்பட்டவங்க தான் தெரியாது என்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை அன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா, பளீர் என்று பிரகாசிக்கிற ஒரு நூரை, வெளிச்சத்தை, பிரகாசத்தை, ஜோதியை உனக்கு தந்திருக்கிறோம், உங்களுக்கு அருளி இருக்கிறோம். குர்ஆன் என்பது பளீர் என்று பிரகாசிக்கும் ஜோதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விளங்கும் அர்த்தம். உதாரணமா காட்டுறாங்க, ஓமையாத்தான் நல்லா சொல்றான். பளீர் என்று பிரகாசிக்கிற ஒளின்னா ஒளியில் எப்படி எல்லாம் தெரியுமோ, பாம்பு எது, பழுது எது, எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவோமோ, பள்ளம் இருக்கா மேடு இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோமோ, அந்த மாதிரி இந்த குர்ஆனுடைய ஜோதியை கையில் வைத்துக் கொண்டால் இது நேர்வழி, இது வழிகேடு, இது பாவம், இது புண்ணியம், இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு படிச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படியான ஒரு டார்ச் லைட்டாக, ஒரு வெளிச்சமாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறார் சொல்றான். இவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க, வழங்காது. குர்ஆன் நமக்கெல்லாம் வழங்காது, அதெல்லாம் ஆலிம்சாக்களுக்கு உள்ளது, உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்லி குர்ஆன்ல இருந்து அப்புறப்படுத்துறவங்க பதிலடியா அதை சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி விளங்குறதுனா சாதாரண விளங்குறது இல்லைங்க. ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் நஸ்ஸல் அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் இந்த அழகான செய்தி அருளி இருக்கிறான். கிதாபன் முத்தஷாபிகன், ஒன்றுக்கொன்று ஒப்பாக இருக்கக்கூடிய, ஒன்று முரணா இருக்காது. குர்ஆன்ல எதை எடுத்தாலும் ஒன்றோடு ஒரு தொடர்புடையதாகத்தான் இருக்கும், ஒன்றோடு ஒன்று இணங்கி செல்லக்கூடிய ஒரு வேதமாக இதை தந்திருக்கிறான். தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷூன ரப்பஹும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுடைய தோள்கள் சிலிர்த்துவிடும். இந்த குர்ஆனை படித்தால், குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்கினால் மேனி சிலிர்க்கும்ல, மேனி சிலிர்த்து விடும். சும்மா தலீன ஜுலூதுஹும், பிறகு அவங்களுடைய தோள்கள் அமைதி பெறும். குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரை நோக்கி என்ன செய்ய திரும்பிவிடும். இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதை ஒழுங்கான முறையில் வாசித்தால் மேனி சிலிர் நடுங்கும். உள்ளங்கள் எல்லாம் அப்படியே அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ் பாராட்டணும், அல்லாஹ் புகழணும், அல்லாஹ் வணங்கணும் என்ற அளவுக்கு திரும்பி விடும். அப்ப புரியுதுன்னா எப்படி புரியுது பாருங்க. இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால், ஏனோ புரியாது, உள்ளத்தில் தைக்கும் விதமாக புரியும். அது போய் உள்ளத்துல பதியுமே, ஆனால் மேனி சிலிர்த்துக் கொள்ளும், உடம்புல சிலிர்க்கிற முடிகள்லாம் மயிர்கால்கள் இருந்து கொள்ளும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த குர்ஆன் உங்களுக்கு விளங்கும்.
அவ்வளவு லேசாக்கி இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 39வது அத்தியாயத்துல 23வது வசனத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மனுஷனை விடுங்க, மனுஷன் பகுத்தறிவு உள்ளவனா படைக்கப்பட்டிருக்கான். நமக்கு விலங்கு இருக்கா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மலை இருக்கிற பாறையில அது விலங்குமா? அறிவு இருக்கா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு, இந்த குர்ஆன உங்களுக்கு தராம ஒரு மலையை இமயமலையை கூப்பிட்டு உனக்கு இந்த வேதத்தை தர்றேன், நீ கடைப்பிடிச்சு நட என்று சொல்லி மூளையை கொடுத்து, மனிதனுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு அறிவு அதை கொடுத்து, அதுக்கு இந்த வேதத்தை அதுக்கு கொடுத்திருந்தோமே, ஆனால் அதுக்கு விலங்கு அப்படிங்கிறான். உனக்கு விலங்கு இந்த உனக்கு அதுக்கு தரல, மலைகளுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த வேதத்தை நான் தரல, உனக்கு தான் தந்திருக்கிறேன். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன, இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருந்தால், அலா ஜபலின், ஒரு மலையின் மீது நம்ம இந்த குர்ஆனை இறக்கி இருந்தால், லரைதஹு ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்துல பயந்து நடுங்கக்கூடியவனை நீ பார்த்திருப்பாய். நீ நடுங்க மாட்டேங்கிற, புரியாது சொல்லி முடிச்சிட்டு இருக்கிற. மலைக்கு கொடுத்ததா என்ன செய்யும்? அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் பொழுது அது ஆடும், கிடுகிடுக்கும். அல்லாஹ்வுடைய சொல்ல நம்ம கட்டுப்படாது என்ன ஆகுறது, மறுமையில மாட்டிக்கொண்டால் என்ன ஆகும், நரகத்துக்கு நம்ம போனால் என்ன ஆகும் என்று சொல்லி மலைகளை நடுங்கும், மலைகளை கிடுகிடுத்து போய்விடும். அதுக்கு கொடுத்திருந்தா இப்பவே ஒரு கிடுகிடுக்காது. அதுக்கு அருளல, மலைகளுக்கு இந்த குர்ஆன் அருளவில்லை. அருளா இருந்தால் அதுக்கு முன்னாடி மூளையை கொடுக்கணும். மலைக்கு சிந்திக்கிற திறனை கொடுக்கணும். அந்த சிந்திக்கிற திறன் கொடுக்காம இருக்கு. உதாரணத்துக்காக சொல்லி காட்டுறோம். இந்த மலைகளுக்கு அறிவை கொடுத்து இந்த குர்ஆனை இறக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும், சொர்க்கத்தை பத்தி பேசுவோம்ல, அதை கேட்கும் பொழுது, நரகத்தை பத்தி கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி கேட்கும் பொழுது அந்த மலைகள் ஆட்டம் காணும், பயந்து நடுங்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு மலைகளுக்கு அறிவை கொடுத்தா கூட விளங்கும்னு சொல்றான் அல்லாஹ். இவன் பகுத்தறிவுல உச்சகட்டமா இருக்கக்கூடிய மனுஷன் சொல்றான், எங்களுக்கு விளங்காது, குர்ஆன் விளங்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போறோம். அது ரொம்ப டேஞ்சரானது என்பதற்கு இந்த ஒரு வசனமும். இது 47வது அத்தியாயத்துல 59வது அத்தியாயத்துல 21வது வசனத்தில் இருக்கிறது. அடுத்து அபலா எத்தனை வேதங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லா மதத்திலும் வேதம் இருக்குது. வேதத்தை பொதுவாக்க மாட்டாங்க. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேதத்துக்கு பண்டிதர்கள் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான படிச்சுக்கிடுவாங்க. அவங்களை சார்ந்தா நீங்க நிக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த யூத வேதத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பாதிரிகளுக்கு மட்டும்தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. இப்படிதான் சமஸ்கிருதத்தில் சில வேதம் வச்சிருப்பாங்க, அந்த மொழி பேசுற அந்த பண்டிதர்களுக்கு தான் புரியும். பொதுமக்களுக்கு வேதத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்க சாதகமான 1-2 எழுத்து மக்களுக்கு சொல்லுவாங்களே தவிர வேதத்தில் நுழைஞ்சி எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிற மாதிரியா இருக்காது. இன்னும் சொல்ல போனா சில மதங்கள்ல எல்லாம் வேதத்தை இந்த தரத்தில் உள்ள இந்த குலத்தில் உள்ள மக்கள் தான் கேட்கணும், படிக்கணும். வேற ஒருத்தன் படிச்சா அவன் காதுல வேதம் விழுந்தா ஈயத்தை காட்சி ஊத்தணும். வேதம்ங்கிறது எல்லாரும் காதுலையும் விழக்கூடாது, அதுக்குன்னு ஒரு உயர்ந்த குலமாக இருக்கணும். அவங்க தான் அந்த வேதத்தை படிக்கணும், கேட்கணும். நம்ம படிக்கிறது வேற ஒருத்தன் கீழ்த்தாதி மக்கள் காதுல விழுந்துருச்சு என்று சொன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன? ஈயத்தை காட்சி அவன் காதுல ஊத்தணும் என்று தான் எழுதி வைத்திருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? வேதம்னு சொன்னா மக்கள் நெருங்கக்கூடாது. அது இந்த பண்டிதர்கள் புரியில் இருந்துகிட்டு இருக்கணும். அவங்க கையில வச்சுக்கிட்டு தேவையான இடத்துல என்ன செய்வாங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி மக்கள் சொல்லுவாங்க. அதுதான் பேர் மறைன்னு வச்சா. மறைனா மறைக்கிறது, மறைங்கிறாங்க. வேதத்துக்கு இன்னொரு பேர் என்னது? மறை, மறைச்சிரு, யாருக்கும் காட்டாது. அப்படி குர்ஆன் திருமறை குர்ஆன் நம்மளுக்கு திருமறை குர்ஆன்ங்கறாங்கல்ல, திருக்குர்ஆன் சொன்னாலே போதும். அப்ப மறைன்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அஃபலா யத்ததப்பருன குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்க. எல்லாரும் வாங்குறாங்க, எல்லா ஜாதியும் வா, எல்லா தரத்தில் உள்ளவனும் வா, எல்லா மதத்தில் உள்ளவனும் வா. அஃபலா யத்ததப்பருன குர்ஆன், இந்த குர்ஆனை இவங்க சிந்திக்க மாட்டார்களா? அலா குலூபின் அக்பால்ஹா, அவங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? எதுக்கு மாட்டேங்கிற? நான் பூட்டியா வேதத்தை பூட்டி வச்சிருக்கிறேன்னா, பண்டிதர்களை மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறேன்னா, புரோகிதர்களுக்கு சொந்தமாக்கி விட்டு நீ வராதுன்னு சொல்லி இருக்கிறேன்னா, வேற வேற வேதங்கள் மாதிரி சொல்லலைன்னா பொதுவாக ஆக்கி இருக்கிறேன். அப்ப எல்லாரும் சிந்தியுங்கள், பூட்டு போட்டிருக்குன்னு சொன்னால் விளங்குனா தானே சிந்திக்க முடியும். விளங்காது சிந்திக்கலுமா? என்னன்னு ஒன்று புரியாட்டி எப்படி சிந்திக்கிறது? அப்ப குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பது எதை காட்டுகிறது? விளங்கும் காட்டுகிறது. நீங்க முயற்சி பண்ணினால், அரபி தெரியாட்டாலும் மொழிபெயர்ப்பு படித்தால், அந்த கருத்தை உள்வாங்கினால், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சிந்திக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு அறிவு பீரிட்டு வரும். அப்படிப்பட்ட வேதம் இதுன்னு சொல்லி குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான். இது 47வது அத்தியாயத்துல 24வது வசனத்தில். அதே மாதிரி இந்த குர்ஆன்ல குர்ஆன்ல அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லும் பொழுது
ஆயாத்தும் பையினாத். குர்ஆனுக்கு அல்லாஹ் வச்சுக்கிற இன்னொரு பேர், குர்ஆனுக்கு அல்லாஹ் வச்சுக்கிற இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா ஆயாத்தும் பையினாத், தெள்ள தெளிவான வசனங்கள். குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான்? ஆயாத்துன்னு மட்டும் சொல்ல மாட்டான், தெள்ள தெளிவான வசனங்கள் பையினாத்துன்னு ஒன்று சேர்த்துதான் குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆனுடைய சிறப்பாக சொல்லி காட்டுறான். இது ஆயாத்தும் பையினாத் என்று சொல்லி 29, 49, 65, 11, 58, 5, 57, 9, 10, 15, 22, 16, 2, 99 இவ்வளவு வசனங்கள்லயே ஆயாத்தும் பையினாத். குர்ஆன் என்பது தெள்ள தெளிவான வசனங்கள், உளறல் கிடையாது, புரியாது, ட்ரையான, கஷ்டமான, சிக்கலான கிடையாது, தெள்ள தெளிவான வசனங்கள் என்று அல்லாஹ் எதுவும் அச்சான்னு சொல்றான். விளங்கும் என்ன விளக்கு அவன் தந்திருக்கும் விளங்காம இருக்குமாங்க? படைச்ச இறைவன் நம்மளை இவ்வளவு பெரிய அறிவையும் தந்து நம்முடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அவன் நமக்கு வழிகாட்டுதற்கு ஒன்று தர்றான். நமக்கு விளங்காதுன்னு அவன் அவனுக்கு இறைவனாக நமக்கு விளங்கும்படி அவன் சொல்லித்தரலாம். அவன் கடவுளா? கடவுளுடைய தன்மைக்கு தான் தகுதியா இருக்குமா? இதை கூட விளங்காதவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஆயாத்தும் பையினாத்துங்கிறான், ஆயாத்தும் முபையினாத்துங்கிறான், பயானுல் லின்னாஸ்ங்கிறான். இந்த மாதிரியான வாசகங்கள் எல்லாம் போட்டு அல்லாஹ்வுடைய வேதம் ரொம்ப தெளிவாக விளங்கும். பையினாத்து முபையினாத்து பயான் பண்றாங்கல்ல குர்ஆன பயான், ஹாதா பயானுல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு பயானாக இருக்கிறது என்று இது தெளிவாக விளங்கும் என்பதை ஒரு அழகா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி குர்ஆன் இன்னஹு லகவுலுன் ஃபஸ்லுன், குர்ஆனுக்கு இன்னொரு வர்ணனை கொடுக்குறான். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்லுன் வமா ஹுவ பில் ஹஸல், இது கேலிக்குரிய சொல் இல்லை, கவுலுன் ஃபஸ்லுன் தெளிவாக பிரித்தறிவிக்கும் சொல்லாக இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கு பேர் என்னன்னா கவுலுன் ஃபஸ்லுங்க. ஃபஸ்லுன்னா அர்த்தம் இது சரி இது தவறு என்பதை தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய பேச்சாக இருக்கிறது. இந்த கருத்துப்படி தெளிவாக பிரித்து காட்டும் என்கிற கருத்துப்படி 86, 13, 41, 3, 7, 52, 11, 1 இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் தெள்ள தெளிவாக பிரித்து காட்டும் என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன இதை பார்க்க வேண்டியிருக்குன்னா குர்ஆன் விளங்காதுங்கிறது மாதிரியான ஒரு அறியாம எதுவுமே கிடையாது. வஹி விளங்கும், விளங்குறதுக்கு தான் என்ன செய்வான்? வஹியை தருவான். இது ஒரு அடிப்படையாக விளங்கிக்கணும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், அது அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுறான். இந்த குர்ஆன் என்னிடமிருந்து வந்திருக்கிறது, இதை வேணாண்டு புறக்கணிக்கிறதா இருந்தா அதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கணும். என்ன ரீசன் நம்ம புறக்கணிப்போம்? இது பொருந்தாது, இதுல பொய் இருக்குது, இதுல முரண்பாடு இருக்குது, கலப்படம் இருக்குன்னா ஒரு புத்தகத்தை புறக்கணிப்போம். ஒரு புத்தகம் ஒரு பொருளையே புறக்கணிக்க என்ன செய்வோம்? இந்த பொருள் வேணாட என்ன செய்வோம்? இது தரம் இல்லை, இது கிழிஞ்சு போயிடும், இது சாயம் போயிடும், இது டேஸ்டா இருக்காது, இது உப்பு ஜாஸ்தியா இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு குறைபாடை வைத்துத்தான் ஒரு பொருளையோ ஏதோ புறக்கணிப்போம். ஒரு தத்துவத்தை புறக்கணிக்க என்ன செய்வோம்? முரண்பாடு தான் புறக்கணிப்போம். என்ன செய்யுங்க செய்ய முரண்பாடு. அதே மாதிரி உலர்களா இருக்கு, புரியாம இருக்குது, அப்ப புறக்கணிச்சிருவோம். தவறு இருக்கு, பிழையான தகவல் இருக்கிறது, அப்ப புறக்கணிச்சிருவோம். இந்த குர்ஆன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இது சொல்ல தேவையே இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எந்த அல்லாஹ்வுக்கு என்றால் அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், தனது அடியாருக்கு கிதாபை வேதத்தை இறக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு வலம் யஜஅல் லஹு இவஜன், அதில் எந்த கோணலையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இந்த குர்ஆன்ல கோணல் தான் என்ன குறை? குர்ஆன்ல ஏதாச்சும் இது சரியில்லைன்னு ஒன்று சொல்ல இயலுமா? எந்த மனுஷன் புத்தகத்தை கொண்டு வா, எந்த உலமா மகானுடைய புத்தகத்தை கொண்டு வா, நான் சொல்றேன் 1000 முறை கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்க யாரும் கண்டுபிடிக்கணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொன்ன கொண்டாடுறான்னு கேட்டா இதுல குறையே கிடையாது. வலம் யஜஅல் லஹு இவஜன், எந்த ஒரு குறையும் நான் இதில் ஏற்படுத்தவில்லையே. அப்படியான ஒரு வேதத்தை அருளி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொன்னா அப்ப புறக்கணிக்க என்ன அவசியம் இருக்கு? குறையதான் இல்லையே. குறை இருந்தா தானே இந்த குறையெல்லாம் இன்னொரு புத்தகத்தை தேடலாம், இந்த குறைக்கு நிவர்த்தியாக இன்னொன்று ஓடலாம். இதுல எந்த ஒரு குறையும் இல்லை, குறை இருக்குன்னு சொன்னா நிரூபிச்சிருப்போம். வேற ஒன்றை வேதமா எடுத்துக்கொண்டு போவதாக இருந்தால் இதுல என்னென்ன குறை இருக்குன்னு நிரூபிக்கவா? அது 14 நூற்றாண்டு குர்ஆன் கூப்பிடத்தான் செய்யுது, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான். நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா இது மாதிரி ஒண்ணு கொண்டு வா, உலகமா ஒன்ன சேர்ந்துக்க, எவனும் இது வரைக்கும் வரக்கானோம், வரவும் மாட்டான். அந்த மாதிரியாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 18வது சூராவுல 1வது வசனத்தில் இதுல கோணல் கிடையாது அப்படிங்கிறான். அதே கருத்தை குர்ஆன் அரபியன் கைர தி இவஜின், கோணல் இல்லாத இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக. எதுக்கு இந்த கோணல் இல்லாம வச்சிருக்கிறேன்?
கோணல் மாடலா இருந்தா வழிகட்டு போயிருவேன். கோணல் இல்லாத ஒரு மார்க்கமாக வேதமாக தந்திருக்கிற எதற்காக? அல்லஹும் எத்தகூன், இறையச்சமுடைய மக்களாக வருவதற்காக சொல்லி 39வது அத்தியாயத்தில் 28 சொல்றோம். முதல்ல கோணல் கிடையாது. கோணல் என்ன? வளைச்சுக்கிட்டு நெளிச்சுக்கிட்டு சொல்றது இருக்குல்ல, அதான் கோணல். டைரக்டா போனா ரோடு நேரம் போய் சேர்ந்துட்டு வளைவு இருந்தா ஆபத்தான வளைவு போட்டுருவாங்க, கொஞ்சம் செத்து போயிடுவேன். புறானா இல்லையா? அப்ப கோணல் இருக்குன்னு போகும்போது கோணலா இருந்தால் எங்கிட்ட மோதிடுவோம். அது அந்த உதாரணத்தை காட்ட எல்லாம் சொல்றான். இந்த குரானை பொறுத்த வரைக்கும் கோணல் கிடையாது, நேர ஹைவே தான், போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு வேதம் என்று சொந்தம் கொண்டாடுகிறான். அதே மாதிரி லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி, இந்த குரானில் முன்னும் தவறு வராது பின்னும் தவறு வராது. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு கிடையாதுதான். ஒரு புஸ்தகத்தில் எவனும் எழுதி சொல்ல முடியாது, நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் இதில் ஒரு பிழையும் கிடையாது எவனாவது சொல்லுவாங்க, சொல்லி நாரி போயிடும். ஏன்? அதுக்கு உட்கார்ந்து நம்ம தேடி பார்த்தோம்னா அம்புட்டு பிள்ளை இருக்கும். அப்ப மனிதனா தான் இருக்கும். மனிதன்கிறவன் மறதி உள்ளவனா இருப்பான், சிந்தனை குறைவு இருக்கு, யாவுக்குறவுல எழுத்துக்குள்ள வந்துடும், மிஸ்டேக் வரதான் செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனா இருக்கு, அவன் என்ன செய்யறான்னு கேட்டா இதில் ஒரு பிழையும் இல்லை, இந்த குர்ஆன்ல தவறும் இல்லை, வரவே வராது. அப்ப 14 நூற்றாண்டா இது சொல்லிட்டு இருக்குத, இது குர்ஆன்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, தேடினாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. எப்படியாச்சும் இந்த குர்ஆன்ல ஒரு தப்பு கண்டுபிடிச்சு இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்துடலாம் என்பதற்காக பாடுபடாம இருந்தாங்களா? அவ்வளவு உழைப்புலாம் செஞ்சாங்க. செஞ்சவெல்லாம் இஸ்லாத்துக்கு தான் வந்தான். யாரெல்லாம் குர்ஆன்ல குறை காண்பதற்காக குர்ஆனை போய் ஆராய்ச்சி பண்ணினானோ, பிழை கண்டுபிடிப்பதற்காகவே குர்ஆனை அரபியை படித்து ஒரு குர்ஆனை படித்தானோ, அவனெல்லாம் இஸ்லாத்தை தழுவி கொண்ட வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உமரே குறை காண போனவர் தானே, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தானே செஞ்சாரு. அந்த மாதிரியான ஒரு நிலையில இந்த குர்ஆனை 41 42 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், பிழை வராது, தவறே வராது. அது ஒரு நம்ம வேற ஒண்ணு போ தேவையே இல்லை. நம்மளுடைய ஒரு வேதம் இருக்குது, அது படைச்சவன்ட்டு வந்திருக்கு, அறிவாளியிடமிருந்து வந்திருக்கிறது, முழுமைப்படுத்தி வந்திருக்கிறது, அழகான போதனையா வந்திருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிறதோடு சேர்ந்து என்ன இருக்குன்னா ஒரு கோணலும் இல்லை, பிழையும் இல்லை, தவறும் இல்லை, அப்படியான ஒரு வேதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அப்பலா எத்ததப்பருல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? உலவுக்கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா 4:82 அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வை தவிர வேற யாரிடம் இருந்தாலும் வந்திருக்குமையானால் அநேக முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முரண்பாடு இருக்கா இந்த குர்ஆன்ல? ஒண்ணு மாற்றமா இருக்கா? ஒரு காலத்தில் ஒரு சட்டம் பிற்காலத்தில் மாற்றக்கூடாது, முரண் கிடையாது, அந்த மாதிரி இருக்குமே தவிர இந்த குர்ஆன்ல ஒரு முரண்மை கிடையாது. குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வராமல் வேற யாரிடமிருந்து வந்திருக்குமையானால் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு வாதத்தை அல்லாஹ் வைத்து இந்த குர்ஆன்ல பிழை இல்ல, தவறு இல்ல, கோணல் இல்ல, தெளிவா இருக்கிறது, விளக்கமா இருக்கிறது, என்னை விட விளக்கமா யாரும் சொல்ல முடியாது, நான் தான் இந்த மார்க்கத்துக்கு அதிபதி, நான் தான் எஜமான், இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டி என்ன செய்யறான்னா வஹி மட்டும்தான் மார்க்கம். நான் சொல்றதை கேட்கணும். இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு நீ வர்றதா இருந்தால், நீ ஒரு முஸ்லிம் சொல்லிக் கொள்வதாக இருந்தால் நான் சொல்றதை கேளு. முஸ்லிமுக்கு அர்த்தமா தானே? முஸ்லிம்னா கட்டுப்படுறான். யாரு கட்டுப்படுறான்? கண்டவன் கட்டுப்படுறானா? முஸ்லிம் என்ற வார்த்தை அஸ்லமான கட்டுப்பட்டான். முஸ்லிம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கட்டுப்பட்டு நடப்பவன். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன்ங்கிற அந்தஸ்துல வந்ததை நீ வரணும். நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிறோம், எவனும் கட்டுப்படுவோம்னா அவன் தேவையில்லை, அவன் முஸ்லிமே இல்ல. அல்லாஹ்விடத்துல உலகத்துல ரேஷன் கார்டுல முஸ்லிம் சேர்த்துக்கலாம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது முஸ்லிம் சேர்த்துக்கலாம். அல்லாஹ்விட முஸ்லிம் ஆக முடியுமா? அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் ஆவதாக இருந்தால் நீ சொன்னா மட்டும் தான் அல்லாஹ் கேட்பேன், வேற எவனையும் இடத்துல வைக்க மாட்டேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். மார்க்கம்ங்கிற பேர்ல எவன் எதை சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லணும். அதுக்குதான் இவ்வளவு சரத்துகளை, இவ்வளவு நிபந்தனைகளை எல்லாம் போட்டு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னா இப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட சீர்திருத்தம் பண்ணி அதெல்லாம் விட்டுடுவாங்கன்னா இதை உடைக்கிறதுக்காண்டி பாத்தீங்களா குழப்புறாங்க. அண்ணன் தம்பியா இருந்து சண்டை போட வச்சுட்டாங்க. இதுக்கு பதில் என்னது? இதுக்கெல்லாம் பதில் சொல்றா பதில் சொல்லணும் இல்லையா? அண்ணன் தம்பியா இருந்து கொண்டாடி புருஷனுக்கு சண்டை, வாப்பாக்கு மகனுக்கு சண்டை, அண்ணன் தம்பிக்கு சண்டை, முத்தவள்ளிக்கு ஊர் மக்களுக்கு சண்டை, தெருவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை, இப்படி எல்லாம் ஆகி என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் பிரிச்சு விட்டாங்க, சமுதாயத்தை ரெண்டாக்கிட்டாங்க. ரெண்டாக்குற வேலையை செய்யக்கூடாது. இந்த கருத்து தவறு என்பதற்கு ஆதாரம், நம்ம பேசுற விஷயங்கள்லாம் தவறுங்கிறது என்ன ஆதாரம் கேட்டா இவர்கள் பிரிவினை உண்டாக்கி விட்டார்கள். பிரிவினை உண்டாக்க அல்லாஹ் ஒற்றுமையை தான் விரும்புகிறான், அல்லாஹ் பிரியக்கூடாது என்று சொல்கிறான். அதனால இவர்கள் சொல்றது நம்ம இவ்வளவு நேரம் சொன்னவங்க என்றால இந்த அவ்வளவு பொய்ங்கிறது ஆதாரம். என்ன ஆதாரம்?
நீங்க சொல்றீங்கப்பா, நீ பிரிவினையில உண்டாக்குறீங்க, 2 ஆயிடுங்க 3 ஆயிடுங்க, சமுதாயம் பிளவுபட்டு போயிடுது. பிளவுபட்டு போற காரணத்தினால உங்க சொல்லு சரியில்லை, பிளவுபடக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அப்படின்னு சில வார்த்தை வைப்பாங்க. முதல்ல விலை கொண்டு ஒற்றுமையா இருங்கன்னு குர்ஆன்ல எங்க இருக்கா? இல்ல இல்ல, இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துலயுமே எல்லாம் ஒற்றுமை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த நபியின் போதனை இப்படி கிடையவே கிடையாது, குர்ஆன்லயும் கிடையாது. குர்ஆனுக்கு முந்தின எந்த காலத்திலயுமே ஒற்றுமை என்ற ஒரு டாபிக்கே இஸ்லாத்தில் இருந்தே கிடையாது. ஒற்றுமைங்கிறது வழிகேட்டுக்கு இட்டு செல்லும், சரியான விஷயத்தில் ஒன்றுபடணும். அப்ப நன்மையை தீமை தடுந்து இஸ்லாத்தில் இருக்குல்ல, அது ஒற்றுமையா வேற்றுமையா? நன்மை ஏவும் இருக்குது, தீமையை தடுன்னு இருக்குது. தண்ணி குடிக்க போறான், தண்ணி சாராயம் அடிக்க போறான், பிடிச்சி கையை விட்டு தடுக்கிறீங்க, என்ன எனக்கு சண்டை நடக்கும்ல, ஒற்றுமை போச்சு. வரதட்சணை கல்யாணம் பண்றான், ஏன்டா வாங்குறேன்னு கேட்கறீங்க, ஒற்றுமையா இருக்குமா? அப்ப ஒற்றுமைங்கிற வாதம் இஸ்லாத்தில் இருந்தால் ஒரு தப்பை நம்ம சொல்லவே கூடாது. ஏன் தப்பை சுட்டிக்கான சண்டை தான். ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடாது. வட்டி வாங்குறான், ஒரு ஊர்ல வட்டி வாங்குற தொழில வச்சிருப்பாங்க, அங்க வட்டி வச்சு பேச முடியுமா? பேச முடியாது. அதனால ஒற்றுமை குறைஞ்சிரும், வட்டி வாங்கிக்கிறங்க அப்படி சொல்லணுமா? அப்ப ஒற்றுமையாக இருங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையாது. சரி, நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறை தூதர நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்க உள்ள மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க, எல்லாம் ஒற்றுமையா தான் தண்ணி இருந்தாங்க, ஒற்றுமையா தான் கல்ல வணங்கிட்டு இருந்தாங்க, ஒற்றுமையா தான் எல்லா விதமான அனாச்சாரங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒற்றுமையா தான் காபாவுல போய் நிர்வாணமா தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சவன என்ன ஆயிடுச்சு? தான் நடந்துச்சு. அண்ணனும் தம்பிக்கு சண்டை, புருஷன் முன்னாடி சண்டை, பாப்பாக்கு 3 சண்டை, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சே இல்லையா? அப்ப அவனும் முஸ்லீம் தான் சொல்லிட்டு இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்தை போய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அவனே எனக்கு நாங்க இப்ராஹிம் நபியுடைய வழி தோன்றல், நாங்க இப்ராஹிம் மார்க்கத்தில், அதான் இஸ்லாமு, நாங்கள் இப்ராஹிம் மார்க்கத்தில் அவன் சொல்லிட்டு இருந்தான். இப்ராஹிம் மார்க்கத்தில் ஒற்றுமையா இருக்கிறோம் சொல்லிட்டு எல்லா அநியாயத்தை பண்ணிட்டு இருந்தான். அதை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி இதெல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கம், நாம் போறதான் இப்ராஹிம் மார்க்கம்னு சொன்னாங்களே. ஆனால் பிரிவு வருமா வராதா? இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் யார் வர்றாங்கிற டாபிக்னால சண்டை ஆரம்பிக்குது. நீ இப்ராஹிமுடைய வழித்தோன்றலா இருக்கிறடா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் நான் தான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு தானே சொந்தம் கொண்டாங்க. பிரிஞ்சாங்கல்ல, கொலை அளவுக்கு போனுச்சா இல்லையா? ஊரை விட்டு வேலை விரட்டினாங்களா இல்லையா? ஓடி போனாங்களே, சுத்தலாம் விட்டுட்டு போனாங்களா இல்லையா? எந்த நபி அண்ணன் நபியை பிரிக்கல, எந்த நபி தாய்க்கும் பிள்ளைக்கு சண்டை உண்டாக்கல. எல்லா நபியுடைய பிரச்சார காலத்திலையுமே இது நடந்திருக்கிறது. இவங்க ஒற்றுமைன்னு சொல்ல செய்யறாங்கன்னா எந்த தீமையும் சொல்லக்கூடாது. ஆலிம் சாக்கள் என்ன செய்யணும்? பயான் பண்ணும்போது ஒரு தப்பையும் சுட்டி காட்டக்கூடாது. ஏன் அதை செய்யறவனுக்கு சண்டையா போயிரும்ல. ஒரு ஊர்ல விபச்சாரம் அதிகமா நடக்குது, விபச்சாரம் பண்ண என்ன செய்வான்? அஜத்தில் கோபப்படுவான்ல, சண்டையா போயிடும். அப்ப அந்த ஊர்ல தீமைகள் நடக்குமே, ஆனால் வாய முறையிட்டு ஒருத்தன் இருந்தா தான் ஒற்றுமையா இருக்கும். எழுத்து எவ்வளவு சொன்னான்னு சொன்னா ஒற்றுமை போயிடும். அப்ப முதல்ல இந்த ஒற்றுமைங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல இல்லைன்னு விளங்கிக்கணும். இதுக்கு ஆதாரங்களை காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்கன்னா, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, குர்ஆன்ல இருந்து காட்டுவாங்க. அதான் அனைவரும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் லீக் கூட்டத்தில், பிற இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லா கூட்டங்கள்லையும் அது போர்டு எழுதி போட்டுருப்பாங்க பின்புறத்தில். ஓட்டுக்கு ஒற்றுமை ஆகுமா? எதுக்கு ஒற்றுமை? அனைவரும் சேர்ந்து முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இல்லை. ஒற்றுமை என்னும் கயிறு குர்ஆன்ல இருக்குதா? வஅத்தஸிமுன்னா பிடித்துக் கொள்ளுங்கள், ஹப்லுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கயிறு, ஒற்றுமை என்னும் கயிறு கிடையாது. அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள் ஜமீஅன், எல்லாரும் சேர்ந்து. அல்லாஹ்வுடைய கயிறு என்ன? அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, ஹப்லுல்லாஹில் மத்தீனல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆன் தான். அப்ப வஅத்தஸிமு நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹப்லில்லாஹ் குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமீஅன் எல்லாரும் சேர்ந்து பிடிங்கள். எல்லாரும் சேர்ந்து குர்ஆனை பிடிக்க வாங்கடா, ஏன்னா குர்ஆனை விட்டு போறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்துருவோம், எல்லா தப்பையும் செய்வோம். உன் தப்ப நீ கண்டுக்கிறாத, ஏன் தப்ப நான் கண்டுக்கிறல, நான் செய்யற தவறான கொள்கையை நீ விமர்சிக்காத, நீ செய்யற தவறான கொள்கை நான் விமர்சிக்க மாட்டேன், ஒத்துமையா இருந்துகிட்டுவோம், கல்யாணத்துல சாப்பிட்டு வந்துருவோம், பட்டி வாங்கிட்டு இருப்போம், அனாச்சாரம் பண்ணுவோம், சினிமா கொட்டைக்கு போவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தப்புகளை செய்வோம், யாரையும் கண்டுக்கிற வேணாம். இதான் ஒத்துமை. இது இஸ்லாத்துல இருக்கா? இது ஒரு விஷக்கிருமி. இந்த ஒற்றுமை என்பது என்னது? ஒற்றுமைங்கிற வார்த்தை வச்சுதான் தீமைகளை மிகைப்படுத்தி போய்விட்டது. நன்மை தீமை பிரிச்சு கெட்டவனையும் நல்லவனை சமமாக்குறது. ஒற்றுமை என்னும் கயிறுன்னு சொன்னா அப்ப தீமையே வேணான்னு சொல்றவனு தீமையில மூலிகை கட்டுறது சமமாப்ப, அது எதிர்க்கிறவனு அதை ஆதரிக்கிறவனு ஒரே மாதிரி ஆயிடுவானா? அதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா,
வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை பிடியுங்கள். ஒற்றுமைங்கிற வார்த்தை இந்த வசனத்தில் இல்லவே இல்லை. அரபியில் சொல்லுவாங்க வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வாசிட்டு ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள்னு மொழிபெயர்ப்பு போட்டிருப்பாங்க. எந்த ஒரு வார்த்தையும் அது ஒற்றுமைக்கு கிடையாது. இந்த வசனத்துல ஒற்றுமைங்கிற ஒரு சொல்லே வரல. வஅத்தஸிமுன்னு வார்த்தை வருது, பற்றி பிடியுங்கள். பிஹப்லின்னு வருது, ஹப்லுனா கயிறு இரண்டாவது சொல்லு. ஹப்லில் அல்லாஹ்னு ஒன்னு வருது, ஒண்ணுதான் இருக்கு, மூணு சொல்லுதான். ஹப்லு ஒண்ணு, அல்லாஹ் ஒண்ணு, வஅத்தஸிமு ஒண்ணு. ஹப்லுனா கயிறு, அல்லாஹ்னா அல்லாஹ், வஅத்தஸிமுனா பிடியுங்கள். அல்லாஹ்வின் கயிறை பிடியுங்கள். அல்லாஹ்வின் கயிறை பிடியுங்கள். அல்லாஹ் சொல்றான், வழிகேட்டுல போயிருவீங்க, குர்ஆன்ங்கிற கயிறு தான் இருக்குது, இதை பிடித்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களை எவனும் இழுத்துட்டு போயிட முடியாது. இந்த குர்ஆன்ங்கிற கயித்தை எல்லாரும் பிடிங்கள். நம்ம 2 நாளா சொல்றோமே, அதுதான் இதுவும் சொல்லுது. நேர் மாட்டு வாங்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து குர்ஆனை பிடிங்கப்பா, அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடிங்க, அதன்படி நடங்க, அவனுக்கு தான் சட்டம் வைக்கிற அதிகாரம் இருக்குது. வேற வேற கயித்தை பிடிச்சீங்கன்னா அறுந்து விழுந்துருவீங்க. இந்த கயிறு தான் விழுவாது, பலமான கயிறாக இருக்கிறது, இந்த பலமான கயித்தை பிடிங்கன்னு அல்லாஹ் சொன்னா அதை உல்டா வாக்கி ஒற்றுமை கயிறுங்கிறாங்களே, அப்படி கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது குர்ஆனை பிடிக்கணும், வஹியை பிடிக்கணும், வஹியில தான் எல்லாரும் ஒன்றுபடணும். எல்லாத்தையும் இதுல ஒன்றுபடுவாங்க. எல்லாம் பல பல கொள்கைகள் இருக்கிறீங்கல்ல, எல்லாம் வாங்க குர்ஆனை பிடிப்போம். குர்ஆன்ல என்ன இருக்கா ஏத்துக்குவோம், எங்களோட தப்பு தான் நாங்க விட்டுருவோம், உங்களோட தப்பு தான் நீங்க விட்டுருங்க. இப்படி சேர்த்துக் கொள்வதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் இதையும் போடுவோம். இது எங்க இருக்குன்னா வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ்ங்கிறது 3:103 இருக்கா. அடுத்து 42:13 இந்த வசனத்தை அடிக்கடி போடுவார்கள். என்ன போடுவாங்க? அன்அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். தீனை நிலைநாட்டுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் இருக்கும். பிரியக்கூடாது, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், பிரிவினையே கூடாது. நீ அவன் இவன் ஆளாளு பிரிஞ்சுட்டு போனீங்கன்னா அது தப்புன்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. ஆனால் என்ன இருக்குன்னு கேட்டா, ஷரஅலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹுக்கு அல்லாஹ் எதை வசியத்து செய்தானோ அதைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். உள்ளதை அவுஹைனா இலைக்க, உமக்கு நாம் எதை அருள் இருக்கிறோமோ அதுவும். ஒமா வசைனா பிஹி இப்ராஹிம் மூசா ஈசா, மூசா ஈசா இப்ராஹிம் எல்லாருக்கும் அருளிய மார்க் என்னன்னு கேட்டா அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், வலா தஃபர்ரகு ஃபீஹி, தீனில் பிரிந்து விடாது, ஃபீஹி விட்டுருவாங்க. வலா தஃபர்ரகுனா பிரிந்து விடாதீர்கள், அது சேர்த்து அல்லாஹ் சொன்னா ஃபீஹிங்கற, ஃபீஹினா அதில், தீனில், தீனில் பிரிந்து விடக்கூடாது. பிரிவினை வேற எதுல இருக்கலாம், குலம் கோத்திர தெருவுகிற மூணு பிரிஞ்சுட்டு போ, தீனில் மார்க்கத்தில் பிரியக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தீனுங்கிற ஒரிஜினலா இருக்கணும். அந்த ஒரிஜினல் என்னவா இருக்கணும்? இப்ராஹிம் உள்ள தீனு, மூசாவுக்குள்ள தீனு, ஈசாவுக்குள்ள தீனு, ரசூலுல்லாஹ்வுடைய தீனு, நூஹுக்கு சொன்ன தீனு என்னது? அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுதல் தான். அதுல பிரிஞ்சிடக்கூடாது. வஹியை பின்பற்றுகிற விஷயத்தில் நீங்கள் பிரிந்திடக்கூடாது, தீனில் பிரிந்திடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க என்ன செய்யறாங்க? ஒத்துமையானி ஒத்துமையானி ஒத்துமையானி, எதையும் பேசுறாதீங்க, எந்த தப்பையும் சுட்டி காட்டாதீங்க, எதை சுட்டி காட்டினா சண்டை வருது, எதை சுட்டி காட்டினா ரொம்ப வருது, இப்படிங்கிற மாதிரி உல்டாவாக தலைகீழாக மாற்றி விட்டார்கள். இந்த வசனத்தில் எப்படி சொல்லப்படல? ஒத்துமையானி சொல்லப்படவே இல்லை. எப்படி சொல்லப்படுது? தீனில் பிரியாது. உனக்கு ஒரு தொழுகை, உனக்கு ஒரு தொழுகை வேணாம், ஒரு தொழுகை தான். அது எந்த தொழுகை? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின தொழுகை. உனக்கு ஒரு நோம்பு, உனக்கு ஒரு நோம்பு வேணும், அதான் தீன். அந்த நோம்பு என்ன நோம்பா இருக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின ஒரு நோம்பா தான் இருக்க வேண்டும். உனக்கு ஒரு வகையான ஹஜ், எனக்கு ஒரு ஹஜ் வேணும், எல்லாம் ஒரு ஹஜ்ஜா இருக்கணும். அது தீனில் பிரியுது. தீன்ல பிரிய வேண்டாம் என்றால் இபாதத்துகள்ல பிரியாதங்கிறான். இபாதத்துல பிரிஞ்சு நின்றுகிட்டு ஒத்துமையா இருக்கிறான். எங்க ஒத்துமையா இருக்கிற நீ தானே எங்களுக்கு முன்னாடியே சாப்பின்னு நடக்கின்னு மாளிகை பிரிஞ்சு நிக்கிற. எதில் அல்லாஹ் பிரிய வேண்டாம்னு சொன்னாலும் அந்த பிரிவினை அவர்கிட்ட இருக்குதா இல்லையா? அது வேணாம்னு சொன்னா நம்மளும் பிரிவினைங்கிறான். தீனில் பிரியக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த குழப்பம் வருகிறது. இது சம்பந்தமாக இன்னும் கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.